இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, சங்கிலி விதி அப்படின்னா என்ன? செயின் ரூல் இல்லாட்டி சங்கிலி விதி. இப்போ இது என்னன்றது நீங்க விளங்கிக்கணும்னா, இது என்னன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ சில வகையீடு இருக்கு. அந்த வகையீட்டுக்கு நீங்க டைரக்டா ஆன்சர் எடுக்கணும். அதாவது dy ன் கீழ் எல்லாத்துக்குமே dx இந்த இதில் தான் வரப்போகுது. dy ன் கீழ் dx தான் ஆன்சர் எப்பவும் எடுப்போம். ஆனா இங்க என்னண்டா இடையில ஒன்று நெட் பண்ணி கிடக்கு பாருங்க. du அதுக்கு இங்கேயும் du இருக்கு. இப்போ இங்க என்னண்டா ஒரு பெரிய சார்பு வரக்குள்ள அதை ஈஸிப்படுத்துறதுக்கு தான் இந்த சங்கிலி விதி, அதாவது செயின் ரூல் வந்துச்சு. இந்த செயின் ரூலை நம்ம எப்படி அப்ளை பண்றன்றது இப்போ இனி கீழே உள்ள அந்த கணக்கு அதை செஞ்சு நம்ம அழகா விளங்கிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே பார்த்தோம்னா பெஸ்ட் ஒரு உதாரணம். இப்போ இதை பாருங்க. y சமன் ப்ரெக்கெட்டுக்குள்ள 1 + 2x அதுக்கு கீழே 1 - 3x முழுவதின் கணம் இருக்கு. இப்போ இதை பாருங்க, ஒரு பெரிய சார்பு இங்கே 3ஆம் அடுக்கு இருச்சு. இப்போ இதை வகையீடுக்குள்ள நம்மளுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த டைமில் நம்ம என்ன செய்வோம், அந்த செயின் இந்த ரூலை யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்டா, பெஸ்ட்டு இங்கே இந்த இவ்வளோத்தையும் இந்த சாப்டர் இதில் இந்த கணத்தை விட்டுட்டு மற்ற இவ்வளோத்தையும் யூண்டு எடுப்போம். சரியா? இந்த எடுத்து கிடக்கு. ஃபஸ்ட்டு இதை யூண்டு எடுப்போம். யூண்டு எடுத்துட்டு இப்போ என்ன செய்வோம், இதுக்கு கொண்டு பிரதியிடுவோம். y சமன் u கணம் அப்படின்ட்டு வருது. அப்போது இப்போ இந்த இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேனே, இப்போ நம்மளுக்கு இது என்ன மைண்ட், ஒரு சின்ன ஒரு விஷயமா மாறிட்டு, இந்த பெரிய விஷயம் சின்ன விஷயமா மாறிட்டு, இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை வகையிடுவோம். என்ன குறித்து வகையிடணும், இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இல்லை, அப்போ யூசன் இருக்கு, யூ குறித்து தான் வகையிடணும். அப்போ டி யின் கீழ் டி யூ, ரைட்டா? டியூன்னு தான் வகையிடணும். நீங்கள் வகையிட்டு என்ன வரப்போகுது, இந்த 3 வரும். அப்போ 3 u வர்க்கம் விளங்கிட்டா? இப்போ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் ஈஸியாக வந்துட்டு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அடுத்ததா இந்த யூவை டியூ இருக்கு தானே, டியூ அதாவது உங்களுக்கு யூக்கு நீங்கள் என்ன யூ சமன் என்ன எடுத்தீங்க, இந்த ஓரிக்கு இதத்தனை எடுத்தீங்க. இப்போ நீங்கள் இந்த டி முதலாவது என்ன நீங்கள் டிஒய்ஏ டியூ குறித்து வகையிட்டு ஒரு ஆன்சர் ஈஸியாக எடுத்துட்டீங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க, டியூவை டிஎக்ஸ் குறித்து வகையிடுங்க. அப்போ இது எந்த மெத்தடில் இருக்கு பாருங்க. எஃப்ன்ற சார்புக்கு கீழே ஜின்ற சார்பு பிரிச்சிட்டுருச்சு. அப்போ இதுக்கு எப்படி வகையிடுன்னு தெரியுந்தானே. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போறேன்னா ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று வகையிட போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த 1 - 3x முழுவதின் வர்க்கம் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். இப்போ இதை மேலே வச்சுக்கிட்டு இவரை வகையிடுறேன். 1 + 2x 1 + 2x வகையிட்டு என்ன வரும், 1 0, இங்கே 2x வகையிட்டு அது 2 போட்டேன்னா இங்கே 2. அடுத்து இதை அப்படியே வச்சுக்கேன் தரேன், இவரை அப்படியே வந்து வச்சிருக்கேன். அடுத்தது மைனஸ் இவரை வச்சுக்கிட்டு 1 + 2x வச்சுக்கிட்டு 1 - 3x வகையிட்டேன். அதாவது கீழே உள்ளதை வகையிட்டேன்னா அப்புறம் போகுது -3. இப்போ இவங்களை சுருக்கணும் என்ன ஆன்சர் வரப்போகுது, 1 - 3x முழுவதின் வர்க்கம் அதுக்கு மேலே 5 ஆன்சர் வந்துட்டா. இப்போ உங்களுக்கு இவருக்கான ஆன்சரும் தெரியும், இந்த ஒரு ஆன்சர் இவருக்கான ஆன்சரும் தெரியும், டியூக்கில் டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் தேவைண்டா, dy ன் கீழ் dx தான் தேவை. அப்போ நம்ம இந்த dy ன் கீழ் dx எப்படி உருவாக்கலாம், இடையில கொண்டு duவை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். dy கீழே du என்ன வரப்போதா பிரதிக்கிட்டா இந்த அழகா கிளியராக ஆன்சர் வருது. இப்படி ஒரு கணக்கை ஈஸிப்படுத்துறதுக்கு தான் இந்த செயின் ரூல்ன்றதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா அந்த செயின் ரூல் எப்படி பிரயோஜனமாக வேலை செய்யுதுண்டு. இப்போ
அடுத்தது இன்னொரு கணக்கு பார்ப்போம் கீழே. இது மறைமுக வகையீடுன்றது. அதாவது இது என்னண்டா ஒரு சார்பு தருவாங்க, இதுக்குள்ள எல்லாம் கிடைச்சிங்க. இப்போ நம்ம இதை வச்சு என்ன செய்யணும்டா டிஒயின் கீழ் டிஎக்ஸை காணணும். இப்போ உங்களுக்கு செயின் ரூல் விளங்கித்தானே, இது ஒரு கணக்கு, இதை ஈஸியாக செய்யணும். இதை நீங்கள் பெஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஒய் கீழ் டிஎக்ஸ். இதுக்கான ஆன்சர் தனியாக தேவை. இந்த ஆன்சர் நம்ம எப்படி எடுக்கிறோம்டா, பெஸ்ட்டு தந்த எல்லாத்தையும் வகையிடுவோம். இதை வகையிடுவோம் சரியா. பெஸ்ட்டு எக்ஸ் வர்க்கம், இதை டிஎக்ஸ் குறித்து வகையிட்ட என்னென்ன இருக்கும், 2x 2x. அடுத்து இவரை வகையிடுவோம். இவர் 2 சார்பு பெருக்கப்பட்டுருக்காங்க. பெஸ்ட்டு 1 வச்சுக்கிட்டு 1 வகையிடணும். அப்போ நான் இந்த y வச்சுக்கிட்டு எக்ஸை வகையிட்டேன்னா 1 ப்ளஸ் இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு 2x இன்டு y வகையிட்டேன்னா டிஒயின் கீழ் டிஎக்ஸ், டிஒயின் கீழ் டிஎக்ஸ். அடுத்தது மைனஸ் y வர்க்கம். அப்போ y எப்படி வச்சு இது வகையிட்டேன்னா 2 3 வரும். அப்போ 4y. அப்புறம் இந்த y வகையிட்டேன்னா டிஒயின் கீழ் டிஎக்ஸ் மைனஸ் இவரை வகையிட்டேன்னா டிஒயின் கீழ் டிஎக்ஸ். அப்புறம் மைனஸ் 1 வகையிட்டேன்னா 0. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மற்றதெல்லாம் ஓ லெவலில் வளமை செய்கிறது. இந்த டிஒயின் கீழ் டிஎக்ஸை பொதுவெடுங்க. டிஒயின் கீழ் டிஎக்ஸை பொதுவெடுத்தீங்கன்னா 2x மைனஸ் 4y மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம். இங்கே என்ன இருக்கு, 2x ப்ளஸ் 2y. இப்போ நான் என்ன செய்கிறேன், இவர் எப்படியோ அங்கே கொண்டு போகிறேன். அங்கே கொண்டு போனீங்கன்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டிஒயின் கீழ் டிஎக்ஸை அங்கே வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரேன். இப்போ ஆன்சர் உங்களுக்கு டிரெக்டாக வருதா, டிஒயின் கீழ் டிஎக்ஸ். விளங்கிட்டா, இவ்வளோ தான் இதில் விஷயம். இப்போ நம்ம பொதுவாக கொமனாக எல்லாத்தையும் சுருக்கமாக பார்த்தோம்னா இதில் மெயினாக படிச்சுக்கிட்டது ஒரு எக்ஸின் எண்ணாம் அடுக்க வகையிட்டு என்ன வரப்போது, இந்த எண்ணம் பெஸ்ட்டு முன்னால் போடுவீங்க, அப்புறம் எண்ணில் ஒன்று கழிப்பீங்க. அப்போ என் எக்ஸ் என் மைனஸ் 1. அடுத்தது எல்என் எக்ஸை வகையிட்டு என்ன வரப்போகுது, 1 இன் கீழ் எக்ஸ். ஒரு இஎக்ஸை வகையிட்டு என்ன வரும், இஎக்ஸ் தான் வரும். இந்த எக்ஸை முன்னுக்குள்ள வகையிட்டா 1, அப்போ இஎக்ஸ் தான் வரப்போகுது. அதே இன் எஃப்எக்ஸை வகையிட்டு என்ன வரப்போகுது, இன் எஃப்எக்ஸ் இன்டு எஃப்எக்ஸில் வகையிடு. ஒரு சைனை வகையிட்டா கொஸ் வரும். அதே போல் ஒரு கொஸ்ஸை வகையிட்டிங்கன்னா மைனஸ் சைன் வரும். ஒரு டானை வகையிட்டிங்கன்னா செக் வரும். இனி அடுத்ததுலேருந்து நம்ம மெயினாக எல்லா கேள்வியும் செய்யக்கூடியதாக இருக்கும். இனி வர ஒவ்வொரு தியரியும் நான் ஆட் பண்ணிட்டு போவேன். இனி இன்வெர்ஸ் தியரி இருக்கு, அப்படி அவங்கள கிராஃப் அது அப்படி வச்சு இனி அடுத்த எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.